ஒரு இந்து நாடு என்பதற்கும் ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதற்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இந்த அடிப்படை வேறுபாடுகளை மாற்ற வேண்டும் என்ற வெறியில்தான் இப்போது எல்லா தவறுகளும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சைனால எப்படி சிங்கிள் பார்ட்டி ரூல் இருக்கோ, சோவியத் ரஷ்யால எப்படி சிங்கிள் பார்ட்டி ரூல் இருக்கோ, அதை இந்தியாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நம்மால அனுமதிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஒரே கட்சியினுடைய சர்வாதிகாரத்துக்கு கீழ்பட்டு ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவை ஒரு கட்சியின் சர்வாதிகாரத்தின் கீழ் இயங்குகிற நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு நினைக்கிறார்கள். அது இந்த தேசத்துக்கு நல்லது அல்ல. இது சமய சார்பற்ற நாடாகவே என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று பொருள். ஏன்னா ஒரு சமய சார்பற்ற நாட்டில் தீர்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும், ஒரு சமய சார்புடைய நாட்டில் தீர்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். காரணம், சமய சார்பற்ற நாட்டில் நீதிமன்றம் அரசுக்கு மேலானது, சமய சார்புடைய நாட்டில் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த அடிப்படை உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். சமய சார்புடைய நாட்டில் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. ஆனால் சமய சார்பற்ற நாட்டில் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாதது. அதை விட தாண்டி உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய சக்தி உடையது. இந்த உண்மைகளை எல்லாம் நான் மேலோட்டமாக மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே அப்படி ஒரு விபத்து இந்திய அரசமைப்பில் ஏற்படாதபடி பாதுகாப்பது உட்பட இந்த புத்தகத்தின் மூலம் நடக்க வேண்டும்.